Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So today again we are back with the movie scene of Khushi. Yes, so let's get started. Here Yes. the situation is very garma garam now Yes. because they both are in love but they are not And expressing. not They're not expressing as proposing well each as other. not, they are fighting. They are fighting. Okay, on this thing that why you have not told yet, and he is also telling the same thing, she is also telling the same thing. So now Both of them are things taking now, out some or the yeah, other regions. it's kind of like चूहा बिल्ली का खेल and right? Jerry. Tom and Jerry. So let's get started. I'm super duper excited because I really love this kind of sweet form of love and this kind of romantic movie. So let's get started. उससे पहले if you're new to this channel, please subscribe channel guys and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. பேச்சு மாத்தாத. நீ என் இடுப்ப பாத்தியா இல்லையா? நீ என்ன லவ் பண்ணியா இல்லையா? இல்ல. அப்ப நானும் இடுப்ப பார்க்கல. என்னடா இது? மொட்டை மாடல ஒரு பொண்ணு கூட தனியா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியல. அதுக்குள்ள 1000 தப்பு கண்டுபிடிக்கிற ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர். இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு கேரக்டரோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் வரைக்கும் போகாது. அப்படியே போனாலும் இந்த லவ் மேரேஜ் வரைக்கும் போகாது. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பொண்ணு கூட என்ன மேரேஜ் வரைக்கும் இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டே இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவேன். Oh God, it's hurting man. என்ன பொண்ணுடா அது? ச்சே, என் லைஃப்ல இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. வாட் a egoistic girl. ஜெனி, இது பாரு. என்ன பத்தியோ என் கேரக்டர் பத்தியோ பேசுறதுக்கு ஒரு எந்த ரைட்ஸும் கிடையாது. சிவான்ற ஒருத்தர் என் லைஃப்ல நான் மீட் பண்ணவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். Oh God. இனிமே Went into serious thing. உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது. There's nothing between you and me. ஜெனி, Oh gosh, I didn't expect this. Jenny. It went to some extent. He told her such an egoistic girl and all that is only creating the problem. You cannot even talk anyone's character, right? It's not allowed. Okay. டேய் என்னடா ஜாக்கெட் மேல விழுது? ஏர் ஹோஸ்டஸ் வசந்தி என் ஃப்ரெண்டுப்பா, அதான் போகும்போது அப்படியே போட்டு போறான். அது சரி, சம்மர் ஹாலிடேஸ்ல நீ என்ன பண்ண? புக் படிச்சேன். சரோஜா தேவியா? இல்ல டாக்டர் மேத்யூட சயின்ஸ் புக் படிச்சேன். நீ பாட்றா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இங்கேயும் புக் படிக்கிற, லீவ்ல ஊருக்கு போற, அங்கேயும் புக் படிக்கிற. ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அத்தனை பேரை இன்சல்ட் பண்ணிட்ட நீ. நீ வேலைக்கு ஆக மாட்ட. நீ என்ன பண்ண? ஆமா எங்களே கேக்குறீ, நீ என்னடா பண்ண? ஓரத்துல குந்திக்கின்னு காஜா பீடி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ண? என் கதையே தனிடா. பேரு கிரிஜா, வயசு 18. அவ கண்ணு இல்ல ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ராயா. ஆமாண்டா நாய். அவ கால் இல்ல சென். சுஷ்மிதா சார், பின்ன மாருதி சென்னா மொத்தத்துல இந்த உலகத்துக்கே தெரியாம போன ஒரு உலக அழகிடாவ. அவளுக்காக 1 மந்த் ரூட் போட்டேன், ½ மந்த் ட்ராக் போட்டேன். கடைசியில அதுல ஒரு ட்ரெயினே விட்டுலான்னு முடிவு பண்ணி காலையில 5 மணிக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி வான்னு சொல்லி ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ப்ரோகிராம்? அந்த ப்ரோக்ராம் தான்டா. காலையில 5 மணியும் ஆச்சு, அவளும் பாத்ரூமுக்கு வந்தாச்சு. பாத்ரூம் கதவுல ஒரு லேட்ச். அந்த தாழ்பாள திறந்தா உள்ள பளிங்கு தெரியும். பளிங்கா? அது அவ முதுகு. அத டச் பண்ணேன், டக்குன்னு அவ திரும்பினாப்பா. அது பேட்டி இல்லப்பா, கிரிஜாவோட பாட்டு. அப்புறம் அடாடாடா, ஆனா ஊனானா இதுவும் நடிச்சிடுறாங்க. முதல்ல இதை கலட்டி பேரிச்சம்பளத்துக்கு போடணும். Gopal, எஸ் சார். Frida, எஸ் சார். Raghu, எஸ் சார். Shiva, எஸ் சார். Vicky, ஹாய். Babu, 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 Shiva, Babu வரல? தெரியல சார். ஜெனிஃபர், எஸ் மேம். சாந்தி.
சாந்தி சாந்தி ஜெனி சாந்தி வரலையா தெரியல. Oh, okay, wait, that friend, right? ஒண்ணே இல்ல அவனே பாபு நீங்க ஏதோ பண்ணீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். செத்து போ. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அவன் கூட போறது ஒண்ணுதான், செத்து போறது ஒண்ணுதான். Oh my god. அதுல செகண்ட் பெட்டர். எனக்கு புள்ளையா பிறந்துட்டு உனக்கு எப்படி நீ பணத்து மேல பிரியம் இல்லாம போச்சு? எனக்கு என்னமோ உங்க அம்மா மேல டவுட் இருக்கு. இதோ பார், நீ அவனை போய் பார்த்தாலோ அவன் உன்னை வந்து பார்த்தாலோ அவன் உயிரோட இருக்க மாட்டான். நீங்க ஊர்ல இல்லாதப்போ பாபு வீட்டுக்கு வந்ததாலதான் இவ்ளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்பா ஆளுங்க பாபு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாபுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சாந்தி, பாபுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. பாபுவையும் ஒன்னையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. ஓகே, இட்ஸ் a promise. Again, they will unite because of that. சிவா, நான் ஏதோ சமாதானமா பேச வந்தேன், தப்பா நினைச்சுக்காத. சமாதானமா பேசுறது தப்பான விஷயம் யார் சொன்னது? இது பார், உன் கூட சாரி உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்கு நான் வரல. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். இந்த 2 months சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம ஊர்ல இல்லாதப்போ இங்க ஏதோ நடந்துச்சு. பாபு சாந்தியை பார்க்க அவ வீட்டுக்கு போய் அவன் நினைச்சு அவங்க அப்பாவை எழுப்பி மாட்டிக்கிட்டான். ஷிட். சாந்தி அவங்க அப்பா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. பாபு கிளாஸ்க்கு வந்தானா? இல்ல. நாம வளர்த்த லவ் இப்ப ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கு. ஐ மீன் பாபு சாந்தி லவ் பத்தி சொல்றேன். சாந்தியை பாத்தியா? சாரி, பாத்தீங்களா? வீட்டுக்கு போய் இப்பதான் அவளை பார்த்துட்டு வரேன். ரொம்ப அழுதா. எதுக்கும் கவலைப்படாத, பாபுவை ஒன்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது சம்மந்தமாக தான் உங்களையும் பார்க்க வந்தேன். நீங்க கூட உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காகவும் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காகவும் நாம 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். இந்த நாம 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல நாம கொஞ்சம் தெளிவாய்க்கணும். இப்படி சேர்ந்து சுத்த போற இந்த நாட்கள்ல நமக்குள்ள இருக்க போறது எந்த மாதிரி உறவுன்னு இப்ப நாம முடிவு பண்ணணும். அது காதல் இல்ல, நட்பு இல்ல, வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஜஸ்ட் ஒரு குருட்டுத்தனமான உறவு அப்படின்னு வச்சுக்கலாம். Just for reuniting them. அவங்கள சேர்த்து வச்சுட்டு Nothing else. நாம முடிச்சுக்கணும். நான் சொன்னபடி நடந்துக்குவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க. பாபுவை பார்க்க போலாமா? They don't know, right, where Babu is? They have to search, right? Yeah. ये बाबू है. ஆமா 2 மாசம் உன்னால பொறுத்துக்க முடியாதா? அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? சரி போன சாந்தி ரூமுக்கு போய் சாந்தி எழுப்பிட்டு தானே. அவன் அப்பா யாரும் அனுப்ப சொன்னது? டேய் சும்மாறா. அதுக்கு தான் சொல்றது லவ் கிவன் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது. இப்போ என்ன பாரு, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் யாரையும் லவ் பண்ணல, எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கல. உன்ன மாதிரியா தாடி? சிவா, லுக், மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறது பார்க்கறதுக்கு இருக்கு. ஐ மீன் பாபுக்காக நீ உள்ளுக்குள்ள படுற வருத்தத்தை சொன்ன. வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? டே பாபு, இத பார்,
நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ முதல்ல ஒழுங்கா படி. எங்க நிலைமை வேற. என் ஃபேமிலியிலோ ஜெனி ஃபேமிலியிலோ படிச்சு தான் ஆக போறோன்றது கிடையாது. ஆனா நீ அப்படி இல்ல, படிச்சு தான் ஆகணும். இந்த லவ் மேட்டர் பத்தி நீ கவலையை விடு, அது நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னே சாந்தியும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்புடா. என்ன நம்பிக்கை இல்லையா? டேய் நாங்க என்னடா, நீ அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற காதல் உண்மை தானேடா. அந்த காதல் உண்மைனா அந்த காதலை உங்களுக்கு சேர்த்து வைக்கும். என்ன இல்ல, நம்ம பண்ற காதல் உண்மைனா அந்த காதலை நம்மள சேர்த்து வைக்கும். கரெக்ட் தானே? It's so important this study, right? Yes. Two meanings are there actually. For them also, for Babu and Shanti also. They told at the last. நாளைக்கு ஒழுங்கா காலேஜுக்கு வந்து சேரு. சரிடா. தாடியை ஷேவ் பண்ணிட்டு வாங்க. என்ன? தேங்க்ஸ் சின்னி. He's so upset, man. Oh, I thought she is sitting behind. ஜெனி, நீங்க நடந்து தான் போகணுன்றது இல்லை, உங்களை நானே ட்ராப் பண்ணுறேன். உங்களை நான் ட்ராப் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது இல்லை, லவ்வராக இருக்கணுன்றது இல்லை, நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணுன்றது இல்லை. ஜஸ்ட் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு காரில் லிஃப்ட் கேட்டு போய் இறங்கிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்ததா நானும் நினச்சிக்கலாம். இதே மாரி நீங்கள் நடந்து தான் போவேன் நடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் Everything he is telling only. போகலாம். நான் இப்போ ஃப்ளாட்ஸில் இல்லை, நான் ஹாஸ்டல் போயிட்டேன். பல விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லி நான் ஹாஸ்டல் போயிட்டேன். அப்போ நான் உங்களை ஹாஸ்டல்லே ட்ராப் பண்ணுறேன். Oh, she agreed. I thought she will tell no need. தேங்க்ஸ். முன்ன பின்ன தெரியாதவங்க ட்ராப் பண்ணா தேங்க்ஸ் சொல்றது என்னோட பழக்கம். நல்ல பழக்கம். Oh, she's crying, man. Great expression. ஏய், ஆளை பார்த்தா கிராமத்தான் ஏமாத்தலாம் நினைச்சிருக்கலாம், ஏன் தான். ஆனா என் மீசையை பார்த்தா கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. ஏண்டா உன்னை எங்க கூட்டிட்டு போக சொன்னேன்? கிறிஸ்டியன் காலேஜ் கூட்டிட்டு போனேன். நீ ஊரை சுத்தி காட்டி என்னட்ட துட்டு புடுத்த பாக்கியாக்கும். சார் இல்ல சார். Oh God. ஏய், வேடிக்கை போங்க. அறியாதே சார் அழைச்சிட்டு சார் சார், நானும் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தான் போகிறேன். நீங்கள் வாங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க எதுக்கு தம்பி பாவம்? துட்டை இவங்கிட்ட தான் கொடுத்துருக்கேன், இவன் தானே கூட்டிட்டு போனோம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார் இல்ல சார், நீங்கள் போகாமல் இங்கே யாரும் போக முடியாது. அங்கே பாருங்க, டிராஃபிக் ஜாம். வாங்க, நாங்கள் தான் போகிறேன், ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க சார். எப்படி தம்பி இந்த பட்டணத்துல இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ராடு பித்தலாட்டமா இருக்குதே. ஆனா தம்பி மட்டும் நல்ல ஆளா இருக்கல. தம்பிக்கு நல்ல மனசு இல்ல? தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான். ஆல்ரெடி மாப்ளே. ஏன் தம்பி என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? யாரு? செல்வி. செல்வி நிறைய பேர் படிக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கீங்க, நியாயம் இல்லதான். ஆனா பொண்ணுங்க தங்குற ஹாஸ்டல் தெரியுமா? எந்த ஹாஸ்டல்? அது ராணி ராணி மையமே. ராணி மையமே, ராணி மையமே. அந்த ஹாஸ்டல் என்னால மறக்கவே முடியாது சார். ஏன்னா Oh my God, he is saying it. பொண்ணு பொண்ணுனா சாதாரண பொண்ணு இல்ல, ஈகோ பிடிச்ச பொண்ணு. என்னது ஈகோ? ஈகோ அப்படின்னா? ஈகோனா என்ன சொல்றது, தாந்தா அப்படின்னு நினைக்கிறேன். ஓஹோ. அதாவது தப்பே பண்ணிருந்தாலும் Now the dad will think. தெரியும், தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க. ஓஹோ. இறங்கி வராம ஒரு அடமா, ஒரு எப்படி சொல்றது, அட அகம் பிடிச்ச கழுத. Something like that. ஒரு பொண்ணு சார், அவளுக்கே அவ்வளோனா நான் என்ன சும்மாவா என்ன? ஆமா ஆமா. ஆமா ஆமா.
Okay. So this is it. So now the Maple and the father-in-law, they are together they're together. They're building their own chemistry. They're building their own chemistry. Whatever chemistry is there between my father and Abhay, that chemistry only. Yes. So they don't know each other. They don't know because Selvi, the name is, I think, the nickname or something. Her dad used to call her by Selvi, right? But actually the college friends known her as Jenny. But I think she has told while introduction in the college only that my dad used to call me Selvi, but you can call me Jenny, like that, right? Maybe he forgot. So yes, now I think everything, like she will like see him that what are you doing with my appa, and I think that will happen, maybe, not sure. But yeah, Abhi's situation is very garam. They all maybe he will tell that both. I found a guy who is very good, Yeah. very helpful guy. Yes, He is, yes. and Then his she will name is tell that, then she yeah, will no, also tell he something. doesn't know the name yet. Maybe the he will father. tell, right? Maybe he will tell. Yes, so that something will happen now, and or else the ladki will tell to her father that you seem to have a very good man, but yes, one friend I know, and he is very mean and something. Then the father will think, okay, that guy also was telling that someone is very mean. You are also telling, maybe we are just guessing the something, context. let's see some interesting thing is Yeah. coming in next scene. Next scene. Now the most important thing is the reunited between Babu and that one Shanti. Okay, so how the thing will be happening, so that is the thing, maybe. And also the good point he had told her, right? Yeah. Now you focus on the studies, just 2 months is left. Yes, So that yes. is of course. That is of course. It's I will, a very I will also agree with that. Correct, Study should be the first priority, and Yeah. rest can be taken care later on also. Even though like when for our exam only 10 days left, that time also Abhay didn't study. Abhay used to come and meet me. But I used to that study time at night. that time this thought was not there No, in I his used to head. study Now at night, now the thought is coming gradually. At the time of exam also you But- came to the hall That to is see me. different. That time also To you see- did that. After seeing you, my exam went well, right? So Oh. what I can do, right? Okay, I have to give good Gotcha. exam. Okay, so yes, a very very cute kind of a movie, and I can't wait to see the Next part, duo are like proposing each other. That scene actually I am waiting. Maybe not next part. We have to see the whole movie. Let's see, yes. Maybe right. A lot of ups and downs will be happening in between. So yeah, that is it for today's video. Really enjoyed the whole scene. How you feel about this reaction? Please let us know in the comment bar. And if you have any suggestion, please let us know in the comment bar too. That okay, which movie you want us to do next? Okay. So if you love our reaction, please subscribe our channel, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.